ஐயா இவ்வளவு பேர் தமிழ் இங்க இருக்கிய ஈழத்துல பார் ஒவ்வொரு பொண்ணையும் எப்படி இந்திய ராணுவம் கட்டி அப்படி ரெண்டு பக்கமும் புலிஸ் கப்பி கப்பி அதுக்கு கட்டி ரெண்டு பக்கம் ஜீப்ல ஒரு தமிழ் பெண்ணை மானபங்கப்படுத்தினாண்டா. அப்ப கத்துறதுக்கு உனக்கு வக்கு இல்ல. ஒரு பச்சை உபச்சாரி கீழே கிழிச்சதுக்கு ஊரே கத்துறீங்களே, பார்க்கணும் துறைகளே வர்றியா? நாளைக்கு ஒரே மேடை அங்க சீரமையிலே போடலாம். இந்திய அரசியல்வாதி என்ற முறையிலே இலங்கை அரசால் சொந்தமாக அழைக்கப்பட்டு இலங்கை சென்றவன் நான் ஒருவன் மட்டுமே. வர்றீங்களா? தமிழருக்கு கண்ணீர் இருந்தீங்களே, ஈழத்தில் அடிபட்டது யாரு? உன் அக்கா தங்கச்சி அப்படி அடிபட்டுதான் விட்டுருப்பியா? எவ்வளவு கீழே. இனிமேல் சபாநாயகர் அவர்களே, இது கோரிக்கையாக எடுத்துக்கொள். உள்ள வர்ற எதிர்கட்சி தலைமைக்கு கீழே வாங்கி முதல்ல செக் பண்ணிக்கா. வந்து கழிக்கிறானா வரும்போதே கழிஞ்சிருக்கா. ஒரு கீழே கிழிஞ்சவனா ஒரு பிரச்சனையா போச்சு. கொஞ்சமாவது ரோசர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இனமான உள்ளவனோட சேருங்க. ஐயா இவ்வளவு பேர் தமிழ் இங்க இருக்கிய ஈழத்துல பார் ஒவ்வொரு பொண்ணையும் எப்படி இந்திய ராணுவம் கட்டி அப்படி ரெண்டு பக்கமும் புலிஸ் கப்பி கப்பி அதுக்கு கட்டி ரெண்டு பக்கம் ஜீப்ல ஒரு தமிழ் பெண்ணை மானபங்கப்படுத்தினாண்டா. அப்ப கத்துறதுக்கு உனக்கு வக்கு இல்ல. ஒரு பச்சை உபச்சாரி கீழே கிழிச்சதுக்கு ஊரே கத்துறீங்களே, பார்க்கணும் துறைகளே வர்றியா? நாளைக்கு ஒரே மேடை அங்க சீரமையிலே போடலாம். இந்திய அரசியல்வாதி என்ற முறையிலே இலங்கை அரசால் சொந்தமாக அழைக்கப்பட்டு இலங்கை சென்றவன் நான் ஒருவன் மட்டுமே. வர்றீங்களா? தமிழருக்கு கண்ணீர் இருந்தீங்களே, ஈழத்தில் அடிபட்டது யாரு? உன் அக்கா தங்கச்சி அப்படி அடிபட்டுதான் விட்டுருப்பியா? எவ்வளவு கீழே. இனிமேல் சபாநாயகர் அவர்களே, இது கோரிக்கையாக எடுத்துக்கொள். உள்ள வர்ற எதிர்கட்சி தலைமைக்கு கீழே வாங்கி முதல்ல செக் பண்ணிக்கா. வந்து கழிக்கிறானா வரும்போதே கழிஞ்சிருக்கா. ஒரு கீழே கிழிஞ்சவனா ஒரு பிரச்சனையா போச்சு. கொஞ்சமாவது ரோசர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இனமான உள்ளவனோட சேருங்க.